இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18-19 திருவசனங்கள். இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித கமிலஸிடம் நமக்காக இறையேசுடன் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே என்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? வீட்டுக்காரியம், வேலைக்காரியம், ஜெபம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் தினமும் ஜெபிக்கின்றேன். அன்னையிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சரி நண்பர்களே, மனிதன் தனக்கு அநியாயம் இழைக்கும் உலகத்தையே எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் தான் அநியாயமாக நடத்தும் ஒருவரின் முன்னால் நிமிர்ந்து நிற்க முடியாது. எதிர்த்து நிற்பது ஈஸி, பட் நம் மனதில் நியாயம் இருந்தால்தான், நாம் நியாயமுள்ளவர்களாக வாழ்ந்தால்தான் பிறரிடம் நிமிர்ந்து நிற்க முடியும். பிறர் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எளிது. ஆனால் நம் தவறுகளை ஒப்புக்கொள்வதற்கும் மனம் திரும்புவதற்கும் நேர்மையோடு நடத்து கொள்வதற்கும் நல்ல ஒரு இதயம் தேவை. உண்மையான பலம் பழிவாங்குவதில் இல்லை நண்பர்களே, நேர்மையுடன் வாழ்வதிலும் தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொண்டு திருந்துவதிலும் தான் இருக்கிறது. இயேசு மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் முன் நம் இதயத்தை ஆராயும்படி நம்மை அழைக்கிறார். முதலில் உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்துவிடு, அப்பொழுதுதான் உன் சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பை எடுக்க தெளிவாக உன்னால் பார்க்க முடியும் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. நேர்மையான மனசாட்சியே மனிதனின் மிகப்பெரிய செல்வம். ஆக எப்போதும் உங்கள் நேர்மையை மட்டும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். ஆசை நீதியை வெல்லும் போது உங்கள் மரியாதையை நீங்கள் இழக்க நேரிடும். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். நேர்மையாக நாம் சம்பாதிப்பது போதும். அதை கொண்டு நம்மை இயேசு ஆசிர்வதிப்பார். அவரால் முடியும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? பிறருடைய சொத்தை அபகரித்து பலவீனமானவர்களை ஒடுக்கி அதிகாரத்தையும் பேராசையையும் பயன்படுத்தி மக்களை ஆண்டவர் கடுமையாக கண்டிக்கிறார். அப்பேற்பட்ட மக்களை கடுமையாக எச்சரிக்கிறார் ஆண்டவர். இறைவனுக்கு பிரச்சனை அவர்களின் செல்வம் அல்ல, அதை பெற அவர்கள் தேர்ந்தெடுத்த தவறான வழிதான். பணக்காரர்கள் எல்லாம் இயேசுவுக்கு பிடிக்காதவர்களா? அப்படியல்ல நண்பர்களே. அந்த பணம் நியாயமான வழியில் வந்திருக்க வேண்டும். அந்த பதவி உங்கள் உழைப்பின் மூலமாக வந்திருக்க வேண்டும். பிறரின் உரிமையை பறித்து நாம் உயர்ந்தாலும் அது இயேசுவின் பார்வையில் வெற்றி அல்ல. அதை அவர் விரும்புவதும் இல்லை. நாம் யாருடைய நிலத்தையும் பறிக்காமல் இருக்கலாம். ஆனால் பிறருடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்படுகிறோமா? யாருக்காவது கிடைக்க வேண்டிய மரியாதையை நாம் எடுத்துக் கொள்கிறோமா? நம் சுயநலத்திற்காக மற்றவரின் மனதை புண்படுத்துகிறோமா என்று இன்றைய நாளில் சிந்திக்க நம்மை முதல் வாசகம் அழைக்கிறது. ஒரு குடும்பத்தில் சொத்து பிரச்சனையால் பேசிக்கொள்ளாமல் வாழும் சகோதரர்களை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். வீடு இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆனால் மன அமைதி இல்லையே. பேராசை உறவுகளை உடைக்கிறது, நீதி உறவுகளை இணைக்கிறது. அதே போல பிறரின் உரிமையை மதிக்காமல் பெறும் எந்த வெற்றியும் இறுதியில் மகிழ்ச்சியாக இருக்காது. அது தவிடுபொடியாக்கப்படும். இயேசு நம்மிடம் கேட்பது பெரிய பலிகளையோ காணிக்கைகளையோ சாதனைகளையோ அல்ல. என் மகளே, என் மகனே, நேர்மையான இதயத்தோடு நீ வாழ வேண்டும். பிறரின் உரிமையை மதிக்கும் மனதோடு நீ வாழ வேண்டும். யாரையும் ஏமாற்றி எதையும் பெற்றுக்கொள்ளாதே என்றுதான் சொல்லுகிறார். என் ஆசை யாருக்காவது வேதனையாக மாறும் என்றால்
அந்த ஆசை எனக்குள் இருக்கக்கூடாது. அல்லது என் வாழ்க்கை யாருக்காவது ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நான் சரியாக வாழ்கிறேன் என்று அர்த்தம். நீதியோடும் அன்போடும் வாழ்க்கும் வாழ்க்கையையே ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? அன்பால் வெல்வதே இயேசுவின் வழி. பரிசேயர்கள் இயேசுவை கொல்ல சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் இயேசு கோபத்தாலும் பழிவாங்கும் மனதாலும் பதிலளிக்கவில்லை. அமைதியாக தன்னை கொல்ல நினைத்த மனிதரிடமிருந்து கூட விலகிச் சென்று விடுகிறார். தம்மை தேடி வந்த மக்களுக்கு குணம் தருகிறார். அதனால்தான் ஏசாயாவின் இறைவாக்கு கூறுகிறது, நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார் என்று. உடைந்து போன மனதையும் நம்பிக்கை இழந்த மனிதரையும் இயேசு ஒருபோதும் தள்ளிவிடவில்லை. மற்றவர்கள் குற்றம் கண்ட இடத்திலெல்லாம் இயேசு இரக்கத்தை கண்டார். எல்லோரும் உங்களை பார்த்து பிழைக்க தெரியாதவன், பிரயோஜனம் இல்லாதவன், திறமை இல்லாதவன் என்று சொல்லலாம். ஆனால் அதே கண்களோடு இயேசு உங்களை பார்க்கவில்லை நண்பர்களே. இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். காற்றில் அணையப் போகும் ஒரு சிறிய விளக்கை கவனமாக கைகளால் மூடி பாதுகாக்கும் ஒருவரைப் போல வாழ்க்கையில் உடைந்து போனவர்களையும் தோல்வியால் துவண்டு நிற்பவர்களையும் அன்போடு தாங்குபவர்தான் உண்மையான ஆண்டவராம் நம் இயேசு. ஒரு நிமிடம் என்று சிந்தியுங்கள். தவறு செய்தவர்களை நான் உடனே தீர்ப்பிடுகிறேனா? உடைந்து போன ஒருவரை ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிறேனா? அல்லது மேலும் மேலும் அவரை கஷ்டப்படுத்தும் வார்த்தைகளை நான் பேசுகிறேனா? இயேசுவைப் போல நான் இரக்கத்தோடும் பொறுமையோடும் நடக்க முயற்சிக்கிறேனா என்று சிந்திக்க வேண்டும். இப்படி நாம் நடக்கவில்லை என்றால் நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சியாவது செய்ய வேண்டும். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். நீர் எங்களை மறந்து விட்டால் நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையும் உம்மிடம்தானே இருக்கிறது ஆண்டவரே. என் தொலைவில் நிற்கின்றீர், என் அருகில் வாரும் இயேசுவே. நீர் தொலைவில் இருந்தால் என்னை அணைப்பவர் யார்? என் மனதை புரிந்து கொள்பவர் யார்? நான் சாய்ந்து கொள்ள எந்த தோள் இருக்கும் இயேசுவே? நீர் என்னை விட்டு தூரம் செல்லாதேயும். என் அருகில் வாரும் இயேசுவே. என்னை அணைத்துக் கொள்ளும் இயேசுவே. என் பாரங்களை புரிந்து பதில் தாரும் இயேசுவே. ஆண்டவரே இயேசுவே, பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் தீய நாட்டம் கொள்ளாமல், தற்பெருமை கொள்ளாமல், எளியவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக வாழ நல்ல ஒரு கிருபையையும் தயவையும் எங்களுக்கு தாரும். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவர் ஆதலால் அவரை தேடார். அவர்கள் என்னவெல்லாம் கடவுள் இல்லை என்பதே. இயேசுவே, ஒரு நாளும் எங்களுக்கு செருக்கு வரக்கூடாது. கடவுளை தேடாத நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எங்கள் கடமையை நாங்கள் சரிவர செய்து உம்மிடம் ஜெபித்து நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பை செவ்வனே ஆற்றி நீர் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த வாழ்க்கையையும் நாங்கள் கிருபையோடு நல்லதொரு குடும்பத்தை நடத்தி வாழ எங்களுக்கு அருள் செய்யும் ஆண்டவரே. அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது என்று சொல்வது போல எங்கள் வாழ்க்கை சாபமுள்ள வாழ்க்கையாக அமையாமல் நாங்கள் வாய் திறந்தால் நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேசவும், பிறருக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறவும், பிறர் மனதை புரிந்து கொண்டு வாழவும் எங்களுக்கு ஞானத்தை தாரும் இயேசுவே. ஆண்டவரே இயேசுவே, திக்கற்றவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர். அவர்கள் மீது நீர் கண்ணாய் இருக்கிறீர். திக்கற்ற உம் பிள்ளைகளாம் எங்களை கண்ணோக்கி பாரும். எங்கள் கைபிடித்து நடத்தும். எங்கள் தேவைகளை சந்தித்தருளும். நல் உடல் சுகம் தந்து காத்தருளும். உமது கண்ணின் இமை போல உமது சிறகுகளின் நிழலில் வைத்து எங்களை பாதுகாத்தருளும். பிசாசானவன் கொண்டு வரும் சோதனைகள் அனைத்தில் இருந்தும் நாங்கள் மீண்டு எழும்பி வர எங்களுக்கு துணை செய்யும். உண்மையில் நீர் எங்களை கவனிக்கின்றீர் இயேசுவே. கேட்டையும் துயரத்தையும் எங்களை விட்டு விலக்குகின்றீர் இயேசுவே. நன்றி. உதவி செய்ய காத்திருக்கின்றீர். நீர் உறங்குவதில்லை, நீங்கள் கண்ணயர்வதில்லை. எங்களுக்காக நீர் காத்திருக்கின்றீர். ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நீர் உறங்காமல் வீற்றிருக்கின்றீர். நன்றி இயேசுவே. திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர்.
அனாதைக்கு நீரே துணை என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. உமது பிள்ளைகளாம் எங்களை கண்ணோக்கி பாரும். உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட எங்கள் குடும்பத்தை, பணியை, எங்களுக்கு உண்டான யாவற்றையும் நீரே பாதுகாத்து ஆசிர்வதித்து பலுகி பெருகச் செய்தருளும். எங்களுக்கு துணையாய் நீர் ஒவ்வொரு நாளும் இருக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை விட்டு எங்களை விலக விடாதேயும். உமது பாதத்தண்டையில் எங்களுக்கு ஒரு இடம் தாரும். அதன் நிழலிலே நாங்கள் அமர்ந்து ஜெபித்து எங்கள் வாழ்நாள் முடியும் தருணத்தில் உம்மையும் தாய் மரியையும் புனிதர்களையும் நாங்கள் முகமுகமாய் காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவே. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.